இப்போது இது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள வெள்ளம்பெட்டி பிரதேசத்திலே உள்ள கித்தம்புவக மற்றும் கொலன்னாவ பிரதேசங்களை அண்டிய பகுதிகளிலே தற்போது மக்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை அவர்கள் அதாவது கடற்படையினர் மற்றும் ஏனைய பொது அமைப்புகள் அழைத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கழனி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுவதனால் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு நேற்றிலிருந்து அரசாங்கம் அறிவித்திருந்தது. அந்த வகையிலே மக்கள் பெருந்திரளான மக்கள் நேற்று இரவும் தங்களது வீடுகளிலே தங்கியிருந்தார்கள். எனினும் வெள்ள நீர் அதிகரித்ததன் காரணமாக இன்று மீட்பு பணிகள் மிகவும் மும்முரமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பகுதி கித்தம்புவ வெள்ளம்பட்டியின் கித்தம்புவ பகுதி, இதன் பின்பகுதியில் கழனி ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த நீர் ஓட்டமே இங்கே தற்போது நீராக காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேபோல் இதன் அடுத்த பகுதியான மெகட கொலன்னாவ பிரதேசத்திலும் பெருந்திரளான மக்கள் வெளியேறி இருக்கின்றார்கள். நீர்மட்டம் குறையும் வரை மக்களின் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக மக்களை அவதானம் இருக்குமாறு அரசாங்கம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இன்று காலை நேற்று நள்ளிரவிலிருந்து இன்று மதியம் வரை காற்றும் மழையும் குறைந்திருக்கின்ற நிலையிலே மக்கள் தமது வீடுகளுக்கு செல்வதா இல்லையா என்ற ஒரு அங்கலாய்ப்புடன் தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த விடயங்களை அவதானத்த அரசு அதிகாரிகள் படையினர் எல்லோரும் சேர்ந்து மக்களை மீட்டெடுக்கும் பணியிலே தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். சூரியன் செய்திகளுக்காக வெள்ளம்பட்டி மெகட கொலன்னாவ பிரதேசத்திலிருந்து ASM ஜாவித். காலநிலை காரணமாக வெள்ளம்பட்டி பகுதியிலே வெள்ளம்பட்டி கொலன்னா பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் வெள்ளம்பட்டியிலே உள்ள வித்யாதர மகா வித்தியாலயத்திலே தங்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நேற்றிரவிலிருந்து தங்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான தேநீர் மற்றும் உணவு வகைகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று பிரதமரும் இங்கே வருகை தந்து பார்வையிட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பலர் இங்கே பல அசௌகரியங்களோடு தான் இங்கே தங்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தற்போது அவர்களுக்கு மதிய உணவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பெருந்திரளான மக்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாடசாலையிலே எல்லா வகுப்பறைகளிலுமே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிறுவர்கள், பெரியோர்கள், முதியோர்கள், வயோதிபர்கள் என்று அனைவருமே இங்கு தங்க வைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வெள்ளம்பட்டியின் மெகட கொலன்னாவ பிரதேசத்துக்கு செல்லும் பாதையாகும். பெருந்திரளான மக்கள் நீரிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கும் நிலைமையிலே படையினர், அதாவது முப்படையினரும் அவர்களை மீட்டெடுப்பதற்காக இங்கு தயார் நிலையை வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக மெகட கொலன்னாவ பிரதேசத்திலே பெருந்திரளான மக்கள் நேற்று நள்ளிரவில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே பொதுமக்களும் ஏனைய படைத்தலைவர்களும் சேர்ந்து இந்த மீட்பு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிகமான மக்கள் வெள்ளம் வருவது தெரியாமல் வீடுகளிலே தங்கி இருக்கின்ற நிலைமை காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மீட்பு பணி தற்போது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வெள்ளம் அதிகரித்து கொண்டிருப்பது ஒரு காரணமாக இருப்பதனால் மக்கள் இந்த விடயத்திலே அவதானமாக இருக்குமாறு அரசாங்கமும் படைத்தரப்பினரும் வேண்டிக் கொண்டிருக்கின்றனர்.